நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார்ல, என் பிள்ளைகள் இப்படிதான் நீங்க வாழணும், இதான் உனக்கு சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீ அப்ப நீங்க மாற நடந்தா நமக்கு நாமே கேடு உண்டாக்கி கொள்ளுவாரு. அதனால வியாதி, சோர்வு, பாதிப்பு, பிரச்சனை, நெருக்கங்கள் வந்துட்டுல. அதனால தான் சோர்ந்து போயிருக்கிறீங்க. போச்சு என்ன பண்றது அப்படி கலங்குறீங்களா? நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டால என்கிட்ட உனக்கு சகாயம் உண்டு. நான் உன்னை மன்னிக்கவும், உன்னை அரவணைக்கவும், உன்னை ஆசீர்வதிக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப ஆண்டவர்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, கேடான காரியத்தை செய்துட்டேன், இடம் கொடுத்துட்டேன், நான் இது மாதிரி நினைக்கல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா போதும். உடனே ஆண்டவர் இரக்கத்தினால மன்னித்து சகாயம் செய்து உடைய ஆதி நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார்.